சின்ன புறா ஒன்று இல்லையா, அன்பே சங்கீதா என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அது. ஒரு பியானோவில் உட்காந்துட்டு தேங்காய் சால் பாடுறது ராதிகா அவர்களை நினச்சி, அது அது எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்கும் அது பிடிக்கும். ஆக்சுவலி எஸ்பிபி வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அவர் சொன்னார், ஒரு சின்ன பையன் அவ்வளோ அழகாக பாடுறான்னு சொல்லிட்டு அவர் வரும்போது. அந்த இது நான் நினைக்கிறேன், ஆயிரம் நிலவேவா அந்த சாங். அடிமை பெண். ஆமாம் ஆமாம், அது அமைஞ்சது பெரிய விஷயம்தான்ல. இன்னொரு பாட்டுமே அந்த எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாலுமே அது எம்எஸ்வி ஐயாவோட வாய்ஸ்ல வருது. அந்த பியானோலாம் 2 பாட்டுலயும் பியானோ உட்காந்துருப்பாரு அவரு. அவரை மாதிரி ஆக்ட் பண்ணி அது சொல்லியிருந்தாரு. ஆமாம் ஆமாம், அந்த மோதிரம் எல்லாம் போட்டுட்டு அந்த பியானோ வாசிக்கிற எம்எஸ்வி மாதிரி அவரை இது பண்ண மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ண, இமிடேட் பண்ணி வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஹீரோஸ் பற்றி சொன்னீங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர்ஸ் அப்படி யாராவது அவருக்கு நண்பர்கள் உண்டா ரொம்ப க்ளோஸ் அவருக்குன்னு சொல்லி? எஸ்பி முத்துராமன், ரங்கராஜன் அவங்களும் க்ளோஸாக இருந்தாங்க. கே பாலச்சந்தர்லாம் ஒரு மரியாதை, அது ஒரு பெரிய இது இல்லை அவங்கக்கிட்ட எல்லாம். அது எதிர்நீச்சல் படத்துல இருந்து ஸ்ரீதர் சார் படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் சார் படத்தில் அந்த ஒரு படத்தில் எம்ஜிஆர் படம் தான் இல்லை, உரிமை குரல். உரிமை குரல். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு அப்போல்லாம் பெரிய டைரக்டர், அவங்க படத்தெல்லாம் ஆக்ட் பண்ணோன்னு ஒரு இது இருக்கும் இல்லை, அந்த மரியாதை இருக்கும்.